Hi friend, welcome to my channel. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ அல்லாட்டா உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்போட பேக்ரவுண்ட் எப்படி செட் செய்கிறது இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ போக முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் காண்ற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது, ப்ளே ஸ்டோரில் போய் டிசைனர் டூல்ஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணலாம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹோம் பேஜில் டாப் ரைட் சைடில் 3 டாட் சிம்பிள் காணலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததை இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் சேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் தீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தீம் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இங்கே 3 ஆப்ஷன் காணலாம். சிஸ்டம் டிஃபால்ட்டு, லைட்டு, டார்க்கு. இதில் டார்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. டார்க் ஆப்ஷன் செலக்ட் செய்கிறதுக்குள்ள ரீசன் என்னவென்றால், பேக்ரவுண்டில் செட் செய்கிற இமேஜ் கிளாரிட்டியோட தெரியறதுக்கு தான் இந்த டார்க் ஆப்ஷன் செலக்ட் செய்கிறது. இனி டிசைனர் டூல்ஸ் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் கீழே மோக்கப் ஓவர்லே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் போர்ட்ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய கேலரி ஓப்பன் ஆகும். கேலரியில் இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மோக்கப் ஓவர்லே அந்த ஆப்ஷன் டாப்பில் காணலாம். அது டிசேபிளில் இருந்தால் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பர்மிஷன் கேட்கும், அதை அலோவ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டிசைனர் டூல்ஸ் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அலோ டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் டிசேபிளில் இருந்தால் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய பேக்ரவுண்ட் இமேஜ் செட் ஆகிடுச்சு. அடுத்ததாக பேக் வந்துக்கோங்க. இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வாங்க. இங்கே செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஹொரைசாண்டல் அலைன், வெர்டிக்கல் அலைன் அப்படின்னு 2 ஆப்ஷன் காணலாம். அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோட்டோ செட் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் வாட்ஸ்அப்போட பேக்ரவுண்ட் இமேஜை செட் செய்கிறது. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது வாட்ஸ்அப்போட பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி செட் செய்யலாம் இதை பற்றி தான். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.